friends, welcome to Divani channel. இன்னைக்கு நம்ம Divani channel என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான லைட் ஹவுஸ் drawing தான் friends வரைய போறோம். அதை இன்னைக்கு நம்ம வந்து சார்ட்ல கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம வந்து சார்ட்ல வரைய போறோம். எப்பவுமே நம்ம A4 ஷீட்ல A3 ஷீட்லயே தான வரைஞ்சிட்டு இருக்கோம். சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஆயில் pastels வச்சு நம்ம இந்த drawing வந்து பண்ண போறோம். இது வந்து கலங்கரை விளக்கம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ் வந்து லைட் ஹவுஸ்னு சொல்லுவோம். பீச் ஓரத்துலலாம் இது வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்து மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதோட சுற்றி வந்து நான் வந்து மாஸ்கிங் டேப் வந்து போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் பகுதிக்கு மட்டும் நான் வந்து பிளாக் கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து பிளாக் கலர் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு பர்பிள் கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்து நெக்ஸ்ட்டு நான் வந்து கோட்டிங் மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ளூ கலர் எடுத்து மறுபடியும் அதுக்கு கீழே இந்த மாதிரி கோட்டிங் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த லைட் ஹவுஸோட பேக்ரவுண்டு தான் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து மிங்கிள் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஈவினிங் டைம்லலாம் அந்த சூரியன் வந்து மறையிற டைமில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து வானத்தில் வந்து மிங்கிள் ஆனது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிங்க் கலர் எடுத்துகிட்டு அது இதில் கொடுத்துருந்தேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் சார்ட்டுக்கும் அதுக்கும் தெரியாத மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து அதுக்கப்புறம் ரெட் கலர் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் எடுத்துகிட்டு, இது வந்து லெமன் எல்லோ, ஸோ இந்த எல்லோ கலர் எடுத்துகிட்டு நல்லா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ட்ராயிங் வந்து உங்கள்கிட்ட ஆயில் பேஸ்டல் இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மலான கிரையான்ஸில் கூட இந்த ட்ராயிங் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர், இது நல்லா ஆரஞ்சு கலராக இருக்கும். ஸோ அந்த கலர் எடுத்து மறுபடியும் கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் எடுத்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கொடுக்குற கலர்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் வந்து லேயர் பை லேயராக வந்து கொடுத்துட்டே வாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வந்து லேயர் பை லேயராக வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்துக்கணும். டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா நம்ம மடித்து எடுத்துகிட்டு இதை நல்லா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம், நல்லா தேய்க்க போகிறோம். தேய்ச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த கலர் வந்து மிங்கிள் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கலர் கொடுக்கும்போது திட்டு திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து நல்லா ஈவன் பண்ணிக்கறணும். இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லாம் தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ஈவனாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நான் ஒரே டிஷ்யூ பேப்பரே மாற்றி மாற்றி இது எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நம்ம ஒரு சைடு தான் நம்மளுக்கு வந்து ஒரு கலர் பட்டிருக்கும். அந்த ஒரு சைடோடையே நீங்கள் இன்னொரு கலர் கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி மாற்றி டிஷ்யூ பேப்பர் அப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் கொடுங்க. மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை அப்படி மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட் ஹவுஸ் தான் வந்து வரைய போகிறோம். லைட் ஹவுஸ் ட்ரா பண்ணுறதுக்கு நான் ட்ரா பண்ணுற மாதிரியே ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் ஸ்கேல் வச்சு சரிவான ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் மேலே வந்து குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கணும். நம்ம இது வந்து இந்த ஆயில் பேஸ்டல் கூடயே கொடுத்த பென்சில் தான் நம்மளுக்கு. ஸோ அதுதான் நான் வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த லைட் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹவுஸ் இருக்கிறது மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கிறது மாதிரி அந்த செட்டப்புக்காக இந்த மாதிரி பக்கத்துலேயே நான் வந்து வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். குட்டியாக ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் வச்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன். அப்புறம் இங்கிட்ட வந்து ஒரு மரம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளாங்காக இருந்ததுக்காக இந்த மாதிரி ஒரு மரம் வந்து அங்கே வந்து போட்டுக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம வந்து இலைகள் எல்லாம் வந்து போட தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு மெத்தட் வந்து எனக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லைட் ஹவுஸுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஷேட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பிளாக் கலர் ஷேடை ஃபுல்லாக வந்து கொடுத்துட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அதுக்குள்ளே ஃபுல்லாக நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அந்த நம்ம வரைஞ்சோம் இல்லையா அதுக்கு மேலேயே ஸ்கெட்ச் வச்சு ஒரு அவுட்லைன் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அவுட்லைன் மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளோட லைட் ஹவுஸ் ட்ராயிங் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகியாச்சு. நம்ம கலர் கொடுக்கவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் அது மாதிரி எல்லாத்துக்குமே அந்த லைட் ஹவுஸ் ஃபுல்லாமே நான் வந்து பிளாக் கலர் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து சன் செட் ஆகிற டயத்தில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபுல்லாமே பிளாக் கலர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளாக் கலர் கொடுத்துட்ருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நைட் எஃபெக்டில் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் மார்னிங் எஃபெக்டில் வரையணும் அப்படின்னா ரெட் வித் ஒயிட் கலரை மிங்கிள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் எஃபெக்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த லைட் ஹவுஸோட சென்டரில் மேல் போர்ஷனில் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அதை வந்து பெயிண்ட் ப்ரஷில் டிப் பண்ணி நம்ம வந்து அந்த மரம் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஃபுல்லாமே நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நம்ம ஆயில் பேஸ்டல் கொடுக்குறத விட இந்த பிளாக் கலர் பெயிண்ட் இந்த ட்ரீக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அதோட கிளைகளுக்கு எல்லாமே இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் வந்து நல்லா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பெயிண்ட் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதையும் நீங்கள் வந்து ஆயில் பேஸ்டல்லே பண்ண விரும்புகிறீங்கன்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பட்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த பிளாக் கலர் பெயிண்ட் வந்து டிப் பண்ணி அந்த கிளைகள் இருக்கு இல்லையா, அந்த முன்னில் அந்த கிளைகளோட எட்ஜில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி பூக்கள் மாதிரி இருக்க மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பட்ஸை தொட்டுட்டு அப்படியே அங்கங்கே வச்சோம்னா இந்த மாதிரி அழகாக பூக்கள் இருக்கிறது மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எப்பயும் போல் லீஃப் போட்டு ட்ரீ வரைஞ்சி அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மெத்தட் வந்து யோசிச்சு வச்சு உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ அதே மாதிரி நான் வந்து வீடுக்கும் வந்து இந்த பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு நான் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த வீட்டுக்கு மேலே வந்து ஷெட்டு மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கும் நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டே வந்து கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கும் ஃபுல்லாக நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டே வந்து கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இப்போ எனக்கு அப்படி தான் தோணிகிட்டு இருந்துச்சு. அந்த வீடையும் அது பக்கத்தில் இருக்க அந்த லைட் ஹவுஸே பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்மளுக்கு பெயிண்ட்டுக்கும் அந்த ஆயில் பேஸ்டலுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நான் வந்து ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப லீனான இடத்துல ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ண முடியாதுன்ற இடத்துல பெயிண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதில் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் புல்லெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் மாதிரி நான் அங்கங்கே வந்து வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது வந்து நைட் எஃபெக்ட். ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாத்துக்கும் பிளாக் கலர் கொடுத்துட்ருக்கேன். இதிலே நீங்கள் மார்னிங் எஃபெக்டில் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரீக்கெலாம் வழக்கம் போல் நம்மளுக்கு வந்து ப்ரௌனும் க்ரீனும் கலந்த மாதிரி கொடுங்க. அப்புறம் வந்து கிராஸ்க்கு எல்லாத்துக்குமே க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த ட்ரீக்கு வந்து கொடுத்து முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பட்ஸில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் டிப் பண்ணி அங்கங்கே மேலே வந்து ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்ல நைட் எஃபெக்டில், ஸோ ஸ்டார்ஸ் இருக்கிறது மாதிரி அங்கங்கே டாட்டாக வச்சுக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கு ஸ்டார்ஸ் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து அங்கங்கே டாட்டாக வச்சதுக்கப்புறம் ஒரு லுக்கான ஒரு ஃபினிஷிங் கிடச்சிது நம்மளுக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ட்ராயிங் வந்து ரொம்ப சிம்பிளாக நைட் எஃபெக்டில் ரொம்ப நீட்டாகவும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து சார்ட்டில் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.